கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரேமா டிவி நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை தொடர்ந்து தியானிக்க ஆண்டவர் பாராட்டி வருகிற அவருடைய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்திலும் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைபடும்படியாக, நம்மோடு கூட பேசும்படியாக நாம் கண்களை மூடி தெய்வ ஒத்தாசைக்காக நாம் ஜெபிப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த பிரசனம் எங்கள் மத்தியிலே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பரிபூர்ணமாய் எங்களை ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை தேவரீர் அறிந்திருக்கிறீரோ, ஏற்ற வார்த்தைகளை தேவன் அனுப்பி கொடுங்க ஆண்டவரே. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள், எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தினுடைய வளர்ச்சிக்கும் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நாங்களுமே நெருங்கி சேரவும், இன்னும் ஆண்டவரே நாங்கள் எச்சரிப்படைந்தவர்களாக ஆண்டவருடைய வார்த்தை எங்களிலே என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே நீர் தீர்மானித்து அனுப்புகிறீரோ அந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படும்படியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அடிமையை மறைத்து உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக கர்த்தர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பரிசுத்த கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆவியும் ஆத்துமாக்களையும் கணுக்களையும் ஊனையும் வெவ்வேறாக பிரிக்கத்தக்க வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகளிலே ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த நாளிலும் எங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று நீர் தீர்மானித்திருக்கிறீரோ அதை ஆண்டவரை அடிமையை கொண்டு நீர் பேசும்படியாக உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பிரேசுவின் நல்ல நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இக்கட்டு காலத்திலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உலகத்திலே நெருக்கமான ஒரு காலகட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகளும் வேதனைகளும் பலவிதமான நெருக்கங்களும் போராட்டங்களும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொந்தளிப்புகள், போராட்டங்கள், அமைதியற்ற நிலைமைகள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் மக்களுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் ஜீவிக்கிறோம். இந்த நாட்களிலே தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு நேராக அனுப்பி கொண்டிருக்கிறார். கடந்த மாதத்திலே உங்களோடு கூட பேசும்போது வெளிப்படுத்தின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டதான வார்த்தைகளை குறித்து உங்களோடு கூட பேசினதை நீங்கள் கேட்டீர்கள். அதாவது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், திருடனை போல வருகிறேன், தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு வஸ்திரங்களை காத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தேவன் நமக்கு அனுப்பினார். வஸ்திரங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்போ வஸ்திரங்களை இழந்து போனவர்களை குறித்து நாம் பார்த்தோம். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன ஒரு மனுஷன் தன்னுடைய வஸ்திரத்தை இழந்து போனான் என்பதை குறித்து, அவன் எப்படி வஸ்திரத்தை இழந்து போனான், அதாவது திருடருடைய கரத்திலே அவன் சிக்கிக்கொண்டான். அவர்கள் அவனை காயப்படுத்தி அவனை குற்றுயிராக்கி அவனுடைய வஸ்திரங்களை உரித்து கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அவனுடைய வேலை திருடுவது மாத்திரமல்ல, கொல்லவும் அழிக்கவும் அவன் வருகிறான். இந்த மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனவன், அவனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கும்போது முதலாவது அவனுடைய கரத்திலிருந்து எல்லாம் பறிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது அவனை காயப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்தது அவனுடைய வஸ்திரத்தை உரித்து கொண்டார்கள்
இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் குற்றுயிரான நிலைமையிலே அங்கே கிடந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படிதான் இன்றைக்கும் பொல்லாத பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளாகிய அநேக மக்களை அவன் இன்றைக்கு குற்றுயிராக்கி வைத்திருக்கிறான். அவனுடைய நன்மையான ஆசீர்வாதங்களை அவன் இழக்கச் செய்திருக்கிறான். இன்றைக்கு அவர்கள் காயப்பட்டவர்களாக பலவிதமான காயங்களோடு கூட வேதனைகளோடு கூட இன்றைக்கு ஜீவிக்கிற ஒரு நிலைமை பார்க்கிறோம். அதுதான் வசனம் சொல்லுகிறது. திருடன் திருட வரான், கொல்ல வரான், அழிக்கவும் வரான், அவன் வேறொன்றுக்கும் வர்றதில்லை. இதுதான் அவனுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். அதனால தான் அந்த ஜீவனை கொடுத்தவர் அந்த ஜீவன் நம்மிலே பரிபூர்ணப்பட வந்திருக்கிறார். அதனாலே அடுத்தது இன்னொரு வசனத்தை கடந்த வாரத்திலே நாம் தியானிக்கும் போது உங்களிடத்திலே நான் இவ்விதமாய் சொன்னேன். என்னன்னா, அதாவது இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாமல் விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்போ வஸ்திரம் என்று சொன்னால் ஒன்று என்று நாம் அறிகிறோம். ஆனால் வஸ்திரங்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அப்போ வஸ்திரங்கள் என்றால் எத்தனை விதமான வஸ்திரங்கள்? நான் கடந்த முறை சொன்னேன், ஆசாரியர்கள் உடுத்திக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு 5 விதமான வஸ்திரங்கள் அளிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே அறிந்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், நாம் தெரிந்திருக்கிறோம். இப்படி அத்தனை வஸ்திரங்களும் உடுத்தினாதான் ஆசாரியனுக்கு அது வஸ்திரம். அது போல நாமும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடுத்திக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால், அதாவது ஒரே ஒரு உடையை வைத்து நம்ம உடுத்திக் கொள்றதில்லை. அதுக்கு வேண்டியது எல்லாம் நமக்கு வேணும். இத்தனையும் சேர்த்து நாம் உடுத்தி கொண்டால்தான் நமக்கு ஆயத்தம், நம்ம அதாவது ட்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியும். அது போல இங்கே வேதத்திலே ஆவிக்குரிய நிலைமையிலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் உடுத்திக்கொள்ள வேண்டிய வஸ்திரங்களை குறித்து இங்கே கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இங்கே வஸ்திரங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வேதத்திலே என்னென்ன வஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்கும்போது, முதலாவது நாம் பார்த்தோம், அதாவது எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனத்திலே ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம அது நன்றாய் நமக்கு தெரியும். ஆதாமும் ஏவாளும் தேவன் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையின் வஸ்திரத்தை அவர்கள் இழந்து போன போது அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தார்கள். அப்ப நிர்வாணிகளாய் இருந்த அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட போது ஆண்டவரிடத்திலே சொன்னார்கள், ஆண்டவரே, நாங்கள் நிர்வாணியாய் இருக்கிறபடினாலே எங்களுக்குள்ளே பயம் வந்துருச்சு. எங்களுக்குள்ளே பயம் வந்ததுனால உண்மை எங்களால் சந்திக்க முடியல. ஆகையினால இப்பொழுது நாங்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தங்களை குறித்து ஆண்டவரிடத்திலே அவர்கள் அறிக்கை செய்ததை நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் வஸ்திரம் இல்லாவிட்டால் அவர்களை வேதம் நிர்வாணி என்று சொல்லுகிறது. அப்ப இந்த நிர்வாணிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் பயந்து நடுங்குகிறவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பயத்து நின்று நம்மை விடுதலையாக்கும்படியாக நமக்கென்று நாம் உடுத்திக் கொள்ளும்படியான ஏற்ற ஒரு வஸ்திரம் தேவை. அன்றைக்கு பழுதற்ற ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய உடையை ஆண்டவர், அதனுடைய தோலை ஆண்டவர் அவளுக்கு உடையாக ஆயத்தப்படுத்தி கொடுத்தார் என்று சொல்லி பல நிலைமைகளிலே நாம் தியானித்திருக்கிறோம். அதே போல இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமையின் வஸ்திரத்தை இழந்து பாவத்திலே, அக்கிரமத்திலே, அநியாயத்திலே ஜீவித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உடுத்திக் கொள்ளும்படியாக ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கல்வாரி சிலுவையிலே அவர் உண்டு பண்ணி கொடுத்தார். அவர் சம்பாதித்து கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் ஒவ்வொருவரும் உடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, தேவனை பார்க்க முடியாது. அதாவது ரட்சிப்பு இல்லைன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும். மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு லைசன்ஸ் வாங்கினவங்க. ஆகினால அந்த லைசன்ஸ் நம்மகிட்ட இருந்தாதான், அந்த டிக்கெட் நம்மகிட்ட இருந்தாதான் நம்ம பிரயாணப்பட ஆரம்பிக்கவே முடியும். அந்த பிரயாணத்திலே ஓட ஆண்டவராகிய இயேசு நமக்காக நியமித்திருந்த அந்த ஓட்டத்திலே ஓட உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு என்று சொல்லக்கூடியதான அந்த டிக்கெட் நம்மகிட்ட இருக்கணும். அந்த ரட்சிப்பு என்றதான அதாவது ஒரு டிக்கெட் நம்ம கையில் இருக்கணும், ஒரு பாஸ் நம்ம கையில் இருக்கணும். இதுதான் அந்த ஓட்டத்தை ஆரம்பிக்க, அந்த ஓட்டத்தை தொடங்க நம்மை தூண்டி எழுப்புகிறது. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நான் ஒரு பாவி என்பதை நாம் ஒத்துக்கொண்டு நம்முடைய
பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையோடு கூட நீங்களும் நான் அடியெடுத்து வைக்கும்போது அது நமக்கு கொடுக்கப்பட்ட பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதற்கு பாஸ். அடுத்தது நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். அடியெடுத்து வைத்த பிறகு அடுத்தது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நீதியின் வஸ்திரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை தரித்து கொண்டீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரம் என்று சொன்னால் என்ன என்று நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இங்கே மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞான ஸ்நானம் தேவனுடைய கட்டளை. அவரோடு கூட பாவத்துக்கு மரித்து அவரோடு கூட நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானம் மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இப்படி இந்த ஞான ஸ்நானத்தை குறித்து அநேக வார்த்தைகள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியான அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்றாரு, அதாவது மனம் திரும்பி எல்லாரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் கடந்து போகிற போது யோவான் ஸ்நானகனால் ஞான ஸ்நானம் பெறும்போது அவர் சொல்றாரு, யோவான் அவருக்கு தடை சொல்றாரு. யோர்தான் நதியிலே இயேசு ஞான ஸ்நானம் எடுக்கும்படியாய் போகிறார். இயேசுவுக்கு ஒரு ஞான ஸ்நானம் அவசியம் இல்லை. ஆனா அவர் நமக்கு முன்மாதிரியாக இந்த ஞான ஸ்நானத்தை, அது ஞான ஸ்நானம் தேவனுடைய நீதி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதான் இருக்கிறது என்று யோவான் ஸ்நானகனிடத்தில் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன், ஐயோ உமக்கு நான் எப்படி ஞான ஸ்நானம் கொடுக்க முடியும்? நீர் தேவனுடைய குமாரன், நீர் உலகத்திலிருந்து வந்திருக்கிறவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, உமக்கு நான் எப்படி ஞான ஸ்நானம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தடை சொல்றாரு. ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இப்படி எல்லா தேவனுடைய நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்படியானால் ஞான ஸ்நானம் தேவனுடைய நீதி. இந்த நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை நாம் உடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை நாம் உடுத்திக் கொள்கிறோம். இரண்டாவது நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரமாகிய ஞான ஸ்நானத்தின் மூலமாக அந்த வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொள்கிறோம். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் களைந்து போட்டு நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே என்று பவுல் எழுதுகிறார். அப்ப பழைய மனுஷனை களைந்து போட்டு இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலிலே அவரோடு கூட இணைக்கப்பட்டு நாம் வரும்போது நம்முடைய பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு நாம் புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா ஞான ஸ்நானம் பெற்றும் பழைய மனுஷன் களைந்து போடப்படாத அநேகருடைய வாழ்க்கை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாக தான் தேவனுடைய நாமம் பல இடங்களிலே தூஷிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஞான ஸ்நானம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையிலே தரித்து கொண்டு இயேசுடைய சாயல் அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசுவை அவர்கள் பிரதிபலித்து காண்பிக்க வேண்டும். இயேசு அவர்களுக்குள்ளே ஜீவிக்கிறார் என்பதை அவர்கள் தங்களுடைய கிரியைகளாலே செய்கைகளாலே வெளிப்படுத்த வேண்டும். இப்படி இல்லாதது நிமித்தமா, ஏன்னா பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டாயிற்று. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக தேவ சாயலாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த சாயலை இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் வெளியே வரும்போது நாம் அவரை தரித்து கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவ சாயல் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த அதாவது இரண்டாவது வஸ்திரமாகிய நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான அதாவது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பயப்படுகிற, அதாவது 19:8, சுத்தமும்
பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நாம் நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டோம். இப்போ இந்த பரிசுத்தவான்களுடைய நீதி என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அது மெல்லிய வஸ்திரம். மெல்லிய வஸ்திரம் என்று சொன்னால் பரிசுத்த வஸ்திரம். பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுகிறது அந்த பரிசுத்த வஸ்திரம். நாம் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் அதாவது நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டவர்களாக அவரோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயலிலே அந்த வஸ்திரத்தோடு கூட இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேல் நீங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று பேதுரு பிரசங்கிக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவருடைய வேலை என்ன என்று சொன்னால் குற்றமற்ற மனசாட்சி. இது லேசானது, ரொம்ப லேசா இருக்கும். எப்பொழுது நாம் இந்த 2 விதமான வஸ்திரங்களை தரித்து கொண்டு மூன்றாவது இந்த பரிசுத்த ஆவி என்னும் வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொள்ளுகிறோமோ, அந்த மெல்லிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுகிறோமோ, அப்பொழுதுதான் நமக்கு ஒரு லேசான ஒரு அனுபவம். ஏன்னா நமக்குள்ளே இருந்த பாரங்கள் நம்மை விட்டு அகன்று போய்விட்டது. இப்பொழுது மனசாட்சி லேசாக இருக்கும் போது நமக்குள்ளே எப்படி இருக்கு என்று சொன்னால் குற்றமற்ற மனசாட்சி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இதனால் மனிதருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் எப்பொழுதும் நான் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்கிறேன். அதற்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப அவர் கண்டித்து உணர்த்தும் போது நமக்குள்ளே இருக்கிறதான அந்த சூழ்நிலை மாறும் போது நமக்கு குற்றமற்ற மனசாட்சி. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே எல்லாவற்றிலேயும் நல் மனசாட்சி நமக்கு இருக்கும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா இங்க அப்படிதான் வசனம் சொல்லுகிறது, நாம் நல்ல சுத்த மனசாட்சி அது பரிசுத்தவான்களுடைய நீதி என்று சொல்லி வெளிப்படுத்தின புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். மணவாட்டியானவள், வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற மணவாட்டியானவள் இந்த மெல்லிய சுத்தமும் பிரகாசமுமான இந்த வஸ்திரம் உடுத்திக் கொள்ளும்படியாக அவளுக்கு அளிக்கப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக ஜீவிக்கிற, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக ஜீவிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முதலாவது ரட்சிப்பு முதற்படியாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அதாவது ஞானஸ்நானம், அவர்களுக்கு தேவனோடு கூட செய்கிற அந்த உடன்படிக்கை ஞானஸ்நானம் அவர்களுக்கு இரண்டாவது நீதியின் வஸ்திரமாக அளிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். மூன்றாவது இங்கே மெல்லிய வஸ்திரமாகிய நல் மனசாட்சி என்னும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நடத்துதல் மூன்றாவது நமக்கு மெல்லிய வஸ்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழிநடத்தக்கூடியவர். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடியவர். ஆகினாலே இந்த பரிசுத்த ஆவியானுடைய வஸ்திரம் உங்களுக்கு மூன்றாவதாக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான்காவது நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் முதல் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த 3 விதமான அதாவது வஸ்திரங்களையும் உடுத்திக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அலங்காரம் கடந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரும்போது எதற்காக? அவருக்கு பேரே பரிசுத்த ஆவியானவர் என்பது அவருக்கு பேர். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்போது நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். நமக்கு இப்பொழுது ஒரு மெல்லிய அதாவது வஸ்திரம், அது என்ன? நமக்கு ஒரு குற்றமற்ற ஒரு மனசாட்சி, அது லேசானது, நம்முடைய உள்ளம் லேசாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகிறது. அப்ப அவர் நமக்குள்ளே வரும்போது ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த பரிசுத்தத்தை எதற்காக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நமக்கு அலங்காரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பரிசுத்தம் தான் நமக்கு அலங்காரம். பேதுரு எழுதும்போது சொல்றாரு, பரிசுத்த
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லி 1 பேதுரு 3:4 வாசிக்கிறோம். அப்படியானால் நமக்கு இந்த பரிசுத்தம் அலங்காரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 96வது சங்கீதம் 9வது வசனத்திலே கர்த்தருடைய தாசனாகிய தாவீது எழுதுகிறார், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவனை தொழுது கொள்வதற்கு நமக்கு ஒரு பரிசுத்த அலங்காரம் அவசியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகத்தின் மக்கள் எப்படி வேணாலும் அவங்க தேவனை தொழுது கொள்றாங்க. உலகத்திலே 33 கோடி தேவர்களை ஆராதிக்கிற மக்களுக்கு அவங்க எப்படி வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் அவங்க ஆராதிக்கலாம். அவர்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது, இப்படிதான் ஆராதிக்க வேண்டும் என்பது கிடையாது. ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவனை ஆராதிக்க நமக்கு ஒரு பரிசுத்தம் தேவை என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தம் என்ன ஒரு அலங்காரம் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் போது நான் ஆவியோடும் துதிப்பேன், நான் ஆவியோடும் பாடுவேன், நான் கருத்தோடும் பாடுவேன் என்று தாவீது சொன்னது போல நாம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் தேவனை நாம் ஆராதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆராதனையிலே தேவன் பிரியப்படுகிறார், அப்படிப்பட்ட ஆராதனையை தேவன் அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தை உண்டாக்கி நமக்கென்று சகலவற்றையும் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்த தேவன் நம்மிடத்திலிருந்து எதையும் அவர் எதிர்பார்க்கிறதில்ல. நாம கொடுக்கிற காணிக்கையோ நாம ஆண்டவருக்காக செய்கிற எந்த பிராயசித்தத்தையும் தேவனுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறதில்ல. அவருக்கு தேவையானதெல்லாம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனை துதிக்க, அவரை தொழுது கொள்ள, அவரை ஆராதிக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்கள். பரலோக ராஜ்யத்திலே இடைவிடாமல் கேருபீன்களும் சேராபீன்களும் தேவதூதர்களும் ஓயாமல் அவரை பாடி துதித்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆராதனையின் பிரசனத்திலே வீற்றிருக்கிறதான நம்முடைய தேவனை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஏதோ பாடுகிறோம், ஏதோ துதிக்கிறோம், அலங்காரமா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி இப்படி அப்படி என்று சொல்லி அவ்விதமான ஒரு ஆராதனை அல்ல, அப்படிப்பட்ட ஒரு தொழுகை அல்ல. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு தொழுகை, தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனை. அவரை எப்படி நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இதுவரைக்குமாக இப்படிப்பட்ட ஒரு அலங்காரம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்குமானால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது மாத்திரமே நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். நமக்கு அதாவது குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாய் ஜீவிக்கும்படியாக பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து அவர் உணர்த்தி நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும்போது தேவனை உத்தமமாய் நாம் ஆராதிக்க முடியும், உண்மையாய் நாம் ஆராதிக்க முடியும், அவரை ஆவியோடு நாம் ஆராதிக்க முடியும், பரிசுத்தத்தோடு கூட அவரை நாம் தொழுது கொள்ள முடியும். ஆகையினாலே அப்படிப்பட்டதான அந்த வஸ்திரத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சியோனை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி 52:1 எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே, எருசலேமை பார்த்து சியோனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசியாகி ஏசாயா இப்படி எழுதுகிறார். யார் இந்த எருசலேம்? தேவனுடைய வாசஸ்தலம் தான் எருசலேம், தேவன் தங்கி இருக்கிற இடம் தான் எருசலேம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழும்பு எழும்பு சியோனை, சியோனுக்கென்று நீங்களும் நானும் நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள். உன்னத சியோன், பரம சியோனுக்காக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே நம்மை தட்டி வேதவசனம் எழுப்புகிறது. எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, எருசலேம் தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் தங்கியிருக்கிற ஸ்தலம், தேவனுடைய மகாராஜாவின் நகரம். அது தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கைகளினால் கட்டப்பட்ட இடத்திலே தேவன் வாசமாயிருக்கிறதில்ல, ஸ்தலங்களிலே தேவன் வாசமாயிருக்கிறதில்ல. தேவன் எங்கே வாசமாயிருக்கிறார்? தேவனுடைய வாசஸ்தலம் எங்கே? அவர் மனிதர்களுக்குள்ளே தேவன் வாசமாயிருக்கிறார். நீங்களும் நானும் தான் அவருக்கு வாசஸ்தலம். அவர் தங்கி இருக்கிற இடம் நீங்களும் நானும் தான் அந்த எருசலேம், நீங்களும் நானும் தான் தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலம். ஆகையினாலே அந்த பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, நீ என்ன செய்ய? அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அந்த அலங்கார
வஸ்திரத்தை நீங்களும் நானும் உடுத்திக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தது 5வது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். துதியின் உடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஏசாயா அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61:3 வாசிக்கிறோம். துதியின் உடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தேவனை துதிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 அதாவது ஸ்தோத்திரம் செய்யறது தான், அதாவது ஆண்டவருடைய சித்தம், எல்லாவற்றிலையும் நீங்க ஸ்தோத்திரம் செய்யுங்க, இப்படி செய்வது உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்படியானா வாழ்ந்திருக்கும் போது மாத்திரம் ஸ்தோத்திரம் செய்யணுமா? தாழ்ந்திருக்கும் போது மாத்திரம் ஸ்தோத்திரம் செய்யணுமா? எல்லாம் நமக்கு கிடைக்கும் போது மாத்திரம் ஸ்தோத்திரம் செய்யணுமா? எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இங்கே வசனம் சொல்லுகிறது, அதாவது பவுல் எழுதுகிறார் தெசலோனிக்கே பட்டணத்து சபைகளுக்கு, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இப்படி செய்வது உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படியானால் ஸ்தோத்திரம் செலுத்துவது தேவனுடைய சித்தம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தம் செய்ய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் மகத்துவமான தேவன். அவருடைய மகத்துவங்களுக்காக, அவருடைய வல்லமைக்காக, அவருடைய எல்லா விதமான கிரியைகளுக்காக, அவருடைய செயல்களுக்காக, அவர் செய்த எல்லா விதமான ஆச்சரியமான காரியங்களுக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். தாவீது சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது எல்லா நிலைமைகளிலும் தாவீது எவ்விதமாய் தேவனை துதித்தார் என்று சொல்லி அவருடைய துதிகளை குறித்து சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். வானங்களே கர்த்தரை துதியுங்கள், பூமியின் குடிகளே கர்த்தரை துதியுங்கள், சூரியனே கர்த்தரை துதி, சந்திரனே கர்த்தரை துதி, பிரகாசம் உள்ள நட்சத்திரங்களே கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளையும் பார்த்து அவர் தேவனை துதிக்கும்படியாய் அவர் பாடுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய தியாகத்தை செய்து ரத்தத்தை சிந்தி விலைமதிக்கப்பட முடியாத மீட்பை சம்பாதித்து தந்திருக்கிறாரே. அவருடைய பிள்ளைகளாக ஒன்றுக்கு உதவாத உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி வைத்திருக்கிறாரே. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அவர் நமக்கு செய்து வருகிற நன்மைகள் எத்தனை! தேவனை துதிக்க வேறு என்ன காரியம் வேண்டி இருக்கிறது யோசித்து பாருங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இப்படி செய்வது உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்கிறாரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனங்கள். அப்படியானால் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டாமா? நாம் அவரை துதிக்கும் போதுதான் தேவன் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மகிமையிலே தேவன் இறங்கி அவர் நம்மிடத்திலே வருகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுகிறது என்று சொல்லி வேதவசனத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலே தேவனை துதிப்பதை குறித்த வசனங்கள் இவ்வளவுதான் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. அவ்வளவு இடைவிடாமல் அங்கே பரலோக ராஜ்யத்திலும் தேவனை ஆராதித்து அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேருபீன்கள், சேராபீன்கள், தேவதூதர்கள் யாவரும் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் துதியின் உடையை அணிந்தவர்களாக தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஆண்டவருக்கு வேற எதையும் கொடுத்து நீங்களும் நானும் திருப்திப்படுத்த முடியாது. அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமானால், உங்கள் மூலமாக என் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் துதிப்பது தேவனுடைய சித்தம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நாம் துதிக்கும் போது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் கர்த்தருக்கு செலுத்த கடவோம் என்று எபிரேயர் 13:15 நாம் வாசிக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசி 14:2 உதடுகளின் காளையை அவருக்கு செலுத்துவோம் என்று சொல்லுகிறார். உதடுகளின் காளை என்று சொல்லுகிறார். காளை என்று சொன்னால் நமக்கு தெரியும், அதாவது பலி செலுத்தக்கூடியது. அந்த நாட்களிலே ஆண்டவருக்கு காளைகளை பலி செலுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் செலுத்தக்கூடியதான அந்த காளை எந்த காளை என்று சொன்னால் உதடுகளின் காளை ஆகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லி பார்க்கிறோம்.
அருமையான தேவனுடைய ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, முதலாவது ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் உடுத்திக்கொள்ள வேண்டும். இரண்டாவது நீதியின் வஸ்திரத்தை நாம் உடுத்திக்கொள்ள வேண்டும். மூன்றாவது அதாவது பரிசுத்த ஆவியாகிய அந்த மெல்லிய வஸ்திரத்தை நாம் உடுத்திக்கொள்ள வேண்டும். நான்காவது அலங்கார வஸ்திரத்தை நாம் உடுத்திக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது துதியின் உடையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நீங்க பார்க்கும்போது 45வது சங்கீதம் 14வது வசனத்திலே மணவாட்டியை குறித்து சொல்லும் போது, மணவாளனிடத்திலே ராஜாவினிடத்திலே அரண்மனைக்கு அவள் அழைத்து கொண்டு போகப்படும் போது அவள் எப்படி அழைத்து கொண்டு போகப்படுகிறாள் என்று சொல்லி 45வது சங்கீதத்திலே வாசிக்கும் போது சித்திர தையல் ஆடையை அணிந்தவளாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சித்திர தையல் ஆடை என்று சொல்லி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சித்திர தையல் ஆடை என்று சொன்னால் அர்த்தம் என்ன? இந்த சித்திர தையலாடை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். ஏன்னா நிறைய வேலைப்பாடுகள் நிறைந்ததாக இருக்கும். நீங்களும் நான் இப்படி சொல்லணும்னா எம்ப்ராய்டிங் சாரி யோசித்து பாருங்க. ஒரு சாதாரண ஒரு துணியில், ஏன் நாமெல்லாம் சாதாரண துணி தான், அந்த சாதாரண ரட்சிப்பின் வசனம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அலங்காரம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குது. யோசித்து பாருங்க, ஒரு சாதாரணமாக ஒரு கடையில் போய் ஒரு பிளெயின் சாரியை நம்ம வாங்கிட்டு வரோம். அந்த பிளெயின் சாரியை வாங்கிட்டு வந்து அதை கொண்டு வந்து என்ன செய்யறோம்னா அந்த சாரியை அலங்கரிக்கிறோம். அதுல ஒவ்வொரு காரியமா நம்ம அலங்கரிக்கிறோம். அடுத்தது அந்த சாரியில நம்ம என்ன செய்யறோம்னா அழகான பூக்கள் அல்லது அழகான டிசைன் அல்லது அழகாய் நாம் என்ன விரும்புகிறோமோ நமக்கு ஏற்றவாறு அந்த அதாவது சாரியில நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அழகான வேலைப்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறோம். இந்த வேலைப்பாடுகளை செய்யும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு அழகாய் அந்த வேலைப்பாடு நடக்க வேண்டுமோ அவ்வளவாய் அந்த அதாவது புடவையோ அந்த துணியோ ஊசியினாலே குத்தப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு குத்தப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த துணியில அழகான அதாவது அந்த சித்திரம் அதிலே வருகிறது, அழகான படங்கள் அதிலே வருகிறது, அழகான பூக்கள் அதிலே வருகிறது. அழகாக நாம் உடுத்திக் கொள்ளத்தக்கதாக மிகவும் சித்திர தையல் ஆடை அலங்காரமான ஒரு ஆடையாக அது மாற்றப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது வேதம் சொல்லுகிறது, அதாவது பாடுகளின் வஸ்திரம். பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் நாம் பாடுகள் இல்லாம நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லவே அல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பாடுகளை அனுபவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மை தேவன் அலங்கார வஸ்திரத்தை தேவன் நமக்கு அதாவது சித்திர தையல் ஆடையை தேவன் நமக்கு உடுத்துகிறார். தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிழியப்பட்டு கசக்கப்பட்டு துப்பப்பட்டு காயப்பட்டு நமக்காக அவர் அனுபவித்த காரியங்கள் எவ்வளவு. இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவருக்காக பாட அனுபவிக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்றாரு, இப்படி அநேக உபத்திரவங்களின் வழியா நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போக வேண்டும். உபத்திரவம், நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக அது ஒரு வழி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சீஷருடைய உள்ளங்களை அவர் திடப்படுத்தி இப்படி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய பாடுகள் வேதத்திலே வாசிக்கும் போது எந்த பரிசுத்தவான்களும் தேவனுக்கென்று வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவருடைய வாழ்க்கையில பாருங்க, பாடுகள் இல்லாம கஷ்டங்கள் இல்லாம ஒருவரும் கடந்து வர முடியல. மிஷனரியாக வந்த நம்முடைய ஸ்டெயின்ஸ் ஒரு மாநிலத்தில் குடும்பத்தோடு எரிக்கப்பட்டதான அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது நமக்குள்ளே எவ்வளவு வேதனை. இப்படிதான் பரிசுத்தவான்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் சித்திர தையலாடை அணிந்தவர்களாக ஆண்டவராக இயேசுவுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது நிச்சயமாகவே அந்த அலங்காரம் அந்த மேன்மை எவ்வளவு விலையேறப்பட்டதா இருக்கும். யோசித்து பாருங்க எவ்வளவுக்கு அவ்வளவு நாம் இந்த உலகத்திலே பாடுகளை அனுபவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்த அந்த சித்திர தையலாடை அந்த அளவுக்கு சித்திரம் தீர்க்கப்படும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. ஆகையினாலே நீங்களும் நானும் ஒரு சித்திர தையலாடை அணிந்து கொள்ள வேண்டுமானால் பாடுகளின் வழியாய் நாம் கடந்து போக வேண்டும். உபத்திரவங்களிலே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். உபத்திரவங்கள் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று தியானித்தோம். நாம்
உபத்திரவம் பரலோகத்திலிருந்து நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசித்தோம். அதற்காக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார் என்று சொன்னோம். இது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகக்கூடிய ஒரு வழி என்று சொல்லி எங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதினே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த சித்திர தையலாடை உங்களுக்கும் எனக்கும் பரிசளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வஸ்திரங்களை நாம் உடுத்திக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 7வது ஒரு வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே கல்யாண வஸ்திரம் என்று சொல்லி, ஆயத்தம் என்னும் கல்யாண வஸ்திரம். அங்கே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயத்தம் என்னும் அதாவது கல்யாண வஸ்திரம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு அழகான ஓமானமாய் ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்ததான அதாவது ஒரு சம்பவத்தை அங்கே அவர் எழுதுகிறார். பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு ஒரு ராஜா அதாவது ஒரு கல்யாணத்தை பண்றாரு. அந்த கல்யாணத்துல எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறது. அப்ப அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த கல்யாண நாளிலே வருவார்கள் என்று சொல்லி ராஜா எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையின் மத்தியிலே என்ன நடந்தது என்று சொன்னால், அதாவது அழைக்கப்பட்டவர்கள், வேதம் அழகாய் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதாவது 12வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அந்த கல்யாண வஸ்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ராஜா தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்பி கல்யாணத்துக்கு வர வேண்டியவங்க எல்லாம் வரல, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, நீங்க போய் கூப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அதுல ஒரு கூட்ட ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த கல்யாணத்திற்கு வர அவர்களுக்கு மனமில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர்களுக்கு கல்யாணத்துக்கு வர அவர்களுக்கு மனம் இல்லை, மனமில்லாததுனால அவர்கள் கல்யாணத்துக்கு வரவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் மத்திய ஆகாயத்திலே நடக்கிற ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தேவன் தம்முடைய அழைப்பை அனுப்பி இருக்கிறார். எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழு உலகத்திற்கும் தேவன் தம்முடைய அழைப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அழைக்கப்பட்ட மக்களிலே அநேக மக்கள் இன்றைக்கு வர மனதில்லாதபடியினாலே இந்த மகிமையான இந்த வைபவத்தை எல்லாரும் இன்றைக்கு அதாவது வர மனமில்லாதனாலே இழந்து போகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு கூட்ட ஜனங்கள் வர மனமில்லாததுனாலே அந்த அதாவது கல்யாணத்துக்கு வரல. அடுத்த கூட்டத்தை நீங்க பார்க்கும்போது 2வது கூட்டம் அந்த திருமணத்தை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அசட்டை, அதை குறித்து அவங்களுக்கு ஒரு எந்த விதமான ஒரு மேன்மையும் இல்லை, அதை குறித்து ஒரு பொருட்டாக அவர்கள் எண்ணப்படலை. ஒரு அசட்டை, இது என்ன கிறிஸ்தவமா, இது என்ன அழைப்பா, இது என்ன இயேசுவா, இது என்ன ஜீவனை கொடுத்தாரா, இது என்ன வராரா, இது என்ன ரத்தம் சிந்தினாரா, அசட்டை. இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ஆங்காங்கே சென்று இந்த அழைப்புகளை கொடுக்கிறார்கள். ஆனால் அழைப்பை கேட்கிற மக்கள் இன்றைக்கு கூட எத்தனை பேர் அசட்டையாய் ஜீவிக்கிறார்கள். சத்தியத்தை அறிந்தவர்களும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு அநேக மக்களும் இந்த அழைப்பை குறித்து தெரிந்தவர்கள் அநேகர் அதாவது அதை அசட்டை பண்ணி ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? அழைப்பை உங்களுக்கும் அவர் அனுப்பியிருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த தொலைக்காட்சியின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தி உங்களுக்கு நேராய் அனுப்பி இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மனதில்லாததினாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அழைப்பை இழந்து போகிறீர்களா? அல்லது 2வது கூட்டத்தாரை போல அதை அசட்டை செய்து இன்றைக்கு அதுக்கும் நமக்கு சம்பந்தமில்லை என்று சொல்லி உங்களுடைய சொந்த தொழிலுக்கு இங்கே வசனம் சொல்லுகிறது, அவங்க அசட்டை பண்ணி தங்களுடைய அதாவது வேலைகளுக்கு கடந்து போனாங்க. ஒருவன் இந்த வேலைக்கும் அந்த வேலைக்கும் வயலுக்கும் கடந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல இன்றைக்கும் அசட்டையோடு கூட தங்களுடைய மனம் போன போக்கிலே தங்களுடைய வேலைகளை செய்கிற சூழ்நிலையின் மத்தியிலே ஓடுகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். 3வது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஊழியங்க அவர்கள் அழைப்பு கொடுக்க அவர்கள் வந்துட்டாங்களா வரலையா என்று சொல்லி அவர்களை அழைக்கும்படியாக அங்கே கடந்து போன ஊழியக்காரர்களை அவர்கள் துன்பப்படுத்தி அவர்களை கொலை செய்து அவர்களை என்ன செய்தாங்கன்னா அவர்களை அதாவது கொலை செய்தார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அவர்களை துன்பப்படுத்தினாங்க, அவர்களை கேவலப்படுத்தினாங்க.
பண்ணாங்க, மாத்திரமல்ல அவர்களை கொலை செய்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்குது. அழைப்பை கொடுக்க வருகிற அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், அசுட்டை பண்ணப்படுகிறார்கள். அநேக ஊழியக்காரர்களை இன்றைக்கு ஏளனம் செய்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள், அவர்களை குறித்து அவதூறாக பேசுகிறார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நடக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் இவ்விதமாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை இழந்து போயிட்டாங்க. கடைசியாக ராஜா என்ன செய்தார்னா, தெருக்களிலும் சந்தைகளிலும் வீதிகளிலும் இருக்கிற மக்களை போய் அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதாவது ஒரு கூட்ட ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்படியாக ஊழியக்காரர்கள் கடந்து போனாங்க. அப்படி கடந்து போய் ஒரு கூட்ட ஜனங்களை அவர்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்படி அழைக்கப்பட்டதான அந்த கூட்டத்தினர் எல்லாரையும் என்ன செய்தாங்கன்னா, ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். அப்படி சேர்க்கப்பட்டவர்களை அந்த அறைக்குள்ளே பார்க்கும்படியாக ராஜா உள்ளே கடந்து போகிறார். அங்கே கடந்து போனா உள்ளே போகிறவர்களுக்கெல்லாம் கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கல்யாண வஸ்திரம் தரித்து கொண்டவர்களாக அங்கே உள்ள போனவங்க எல்லாம் கல்யாண விருந்துக்குள்ள இருக்கிறாங்க. இதை நல்லா கவனிங்க. வரக்கூடிய நாட்களிலே, இந்த கடைசி காலத்திலே ஒரு மகா பெரிய எழுப்புதலுக்காக உலகம் காத்திருக்கிறது, கிறிஸ்தவம் காத்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு பின்மாறி காலத்து மழைக்காக இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு பின்மாறி மழை ஊற்றப்படுகிற நேரத்திலே தெருக்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் இருக்கிறவர்கள், இதுவரைக்கும் இயேசுவை அறியாத அநேக ஜனங்கள் அந்த நாட்களிலே இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். வசனம் சொல்லுகிறபடி முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று எழுதின வேத வசனத்தின்படியாக அந்த கடைசி மணி நேரத்திலே வருகிறவர்களை தேவன் நிச்சயமாக தம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வார். அப்படிப்பட்டதானவர்கள் அறைக்குள்ளே கடந்து வருவார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் அங்கே அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே வந்தார்கள். ஆண்டவரா அந்த அதாவது கல்யாணத்தை நடத்தின அந்த ராஜா அந்த வீட்டுக்குள்ளே கடந்து போய் பார்க்கிறாரு. அங்கே பார்த்தா எல்லாரும் கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாக அங்கே இருந்தார்கள். அதிலே ஒரு மனுஷனை அவர் பார்த்தார். அந்த மனுஷன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாக, ஆயத்தம் என்னும் கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாக அந்த இடத்துல இருந்தான். அந்த ராஜா அவனை பார்த்து கேட்டார், கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாக எப்படி வந்தாய் என்று கேட்டார். எப்படி வந்த? வஸ்திரம் இல்லாம உன்னால் இந்த இடத்திற்கு வர முடியாது. ஆயத்தம் என்னும் அந்த கல்யாண வஸ்திரம் உனக்கு இருக்குமானால் மாத்திரம்தான் இந்த மத்திய ஆகாயத்திலே நடக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாணத்திலே நீ பங்கெடுக்க முடியும். நீ கல்யாண வஸ்திரம் இல்லாம எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டார். அது மாத்திரமல்ல, ஊழியக்காரரை பார்த்து இவனை கையும் காலும் கட்டி அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே அவரை கொண்டு போய் தள்ளி போடுங்கள் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆயத்தம் என்னும் கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்கள் எங்கே போடப்படுவார்கள்? அதாவது அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளுக்கு அவர்கள் பாத்திரவான்கள். இந்த அதாவது ஆயத்தம் என்னும் கல்யாண வஸ்திரம் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மணவாளனாகி இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்திலிருந்து எக்கால சத்தம் கேட்கப்பட போகிறது. ஆங்காங்கே இருந்து இன்றைக்கு கர்த்தருடைய வசனங்கள் தொனித்துக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே இருந்து இன்றைக்கு கர்த்தருடைய தாசர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகள் இந்த நாட்களிலே தொனித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை, அவருடைய அழைப்பை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களிலே ஆயத்தம் என்னும் இந்த கல்யாண வஸ்திரத்தை தரித்துக் கொண்டவர்களாக நாம் காத்திருப்போம். அதாவது கன்னிகைகள் காத்திருந்தது போல நாம் காத்திருந்து ஆண்டவர் வரும்போது, அதாவது 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல அங்கே மணவாளனுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக மத்திய ஆகாயத்திலே நடக்கிற அந்த கல்யாண விருந்திலே நீங்களும் நானும் மணவாட்டி ஸ்தானத்தில் இருக்கும்படியாக இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இத்தனை வஸ்திரங்களும் தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாமல் விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படியானால் வஸ்திரங்கள் காக்கப்பட வேண்டும். அது ஒரு வஸ்திரம் அல்ல, நாம் பார்த்தது போல 7 விதமான வஸ்திரங்கள். முதலாவது ரட்சிப்பின் வஸ்திரம் என்று பார்க்கிறோம். 2வது ஞானஸ்நானமாகிய நீதியின் வஸ்திரம். 3வது
குற்றமற்ற மனசாட்சியாகிய பரிசுத்த ஆவியின் வஸ்திரம், 4வது அலங்கார வஸ்திரம் என்று சொல்லி பார்த்தோம், 5வது துதியின் வஸ்திரம் என்று பார்த்தோம், 6வது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சித்திர தையலாடை பாடுகளின் வஸ்திரம் என்று பார்த்தோம், 7வது கல்யாண வஸ்திரம். இந்த 7 வஸ்திரங்களையும் உடுத்தி கொண்டவர்கள் மாத்திரம்தான் அந்த மகத்துவமான ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும், ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இதை காத்து கொள்ளும்படியாக நம்மோடு கூட பேசி இருக்கிறார். வஸ்திரத்தை ஒரு மனுஷன் இழந்து போன ஆகையினாலே வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுங்கள். பேதுரு வஸ்திரத்தை இழந்து போனபடினாலே கடலிலே குதித்தான் என்று பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் வஸ்திரத்தை இழந்தபடினாலே பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு முன்னால அவர்களால் வர முடியல. அந்த மனுஷன் வஸ்திரத்தை இழந்தபடினாலே அவன் குற்றுயிராய் கிடந்தான் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த விலை மதிக்கப்பட முடியாத இந்த 7 வஸ்திரங்களை நாம் உடுத்தி இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தாதவர்கள் இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானா அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தும்படியாக, ஏன்னா அதுதான் உங்களுக்கு லைசன்ஸ். அந்த பாவம் மன்னிப்பாகிய அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைக்க முடியாது. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அந்த நிச்சயம் உண்டா, அந்த நம்பிக்கை உண்டா? பாவம் மன்னிக்கப்பட்டாதான் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட முடியும். அடுத்தது அவருடைய நீதியின் வஸ்திரமாகிய ஞானஸ்நானத்தின் மூலமாக இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறீர்களா? 3வது ஐக்கியம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அனுபவம் உண்டா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பரிசுத்தமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பரிசுத்தமாய் தேவனை தொழுது கொண்டிருக்கிறீர்களா? பரிசுத்தமாய் ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுதின ஜீவித்திலே தேவனை துதிக்கிற அந்த துதியின் உடையை உடுத்திக் கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டா? ஒவ்வொரு நாளும் இந்த வஸ்திரங்களை நீங்கள் உடுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக்கி நீங்கள் இந்த உலகத்தின் பாடுகளை கண்டு பயந்து இந்த உலகத்திலே அவைகளை விட்டு ஓடாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அந்த வகுத்து கொடுத்த அந்த பாதையிலே எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் எத்தனை பாடுகள் வந்தாலும் அவைகள் நம்மை சேதப்படுத்தாது. நம்மை போல பாட நிமித்த ஒருவர் நமக்கு இருக்கிறபடினாலே நம்முடைய பலவீனங்களிலே நம்முடைய பாடுகளிலே நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சோதனைகள் வந்தாலும் வாழ்க்கையிலே அதை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவத்திடம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறதே. ஆகினாலே நம்முடைய உபத்திரவங்களிலே போராட்டங்களிலே நல்ல சித்திர தையலாடை நமக்காக உருவாக்கப்படுகிறது என்பதை மறந்து போகாதபடிக்கு அதை ஒரு நாள் நாம் உடுத்திக்கொண்டு ராஜாவினிடத்திலே நாம் கடந்து போவோம். அன்றைக்கு அதனுடைய மகிமை நமக்கு தெரியும். ஆகினாலே ஒவ்வொரு நாளும் இந்த பாடுகளின் மூலமாய் கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை அணிந்தவர்களாய் நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? கடைசியாக ஆயத்தம் என்னும் கல்யாண வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறோமா? அப்படி இல்லாவிட்டால் இந்த நாளிலே நாம் ஆயத்தப்படுவோமா? ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கல்யாண வஸ்திரத்தை நாங்கள் தரித்து கொள்ளணும். ஆண்டவரே எங்களுக்காக நீர் சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த கல்யாண வஸ்திரத்தை நாங்கள் தரித்து கொண்டு ஆயத்தமாய் காத்து நிற்க எந்த வேளையிலே கால சத்தம் கேட்கப்படுமோ இமைப்பொழுது மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படும்படியான அந்த மேன்மையான ஸ்லாக்கியத்துக்குள்ளே நாங்கள் தொடர இந்த வித 7 வஸ்திரங்களையும் உடுத்திக்கொண்டு காத்திருக்க கர்த்தர் கிருபையை எங்களுக்கு தருவீராக என்று ஜெபிப்பீர்களா? அர்ப்பணிப்பீர்களா? ஒப்புக் கொடுப்பீர்களா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, வசனத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் அதன்படி செய்யும்படியான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக எந்தெந்த விதங்களிலே நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறாரோ அந்த காரியங்களை நாம் சரிப்படுத்தி கொண்டு தொடர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். உம்முடைய வசனங்களை ஆண்டவரே எங்களுக்கு நீர் அனுப்பி கொடுத்தீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலைகள் மத்தியிலே இந்த வார்த்தைகளை உம்முடைய மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்களா? நான் எங்க அப்பா கிருபையாக இறங்கி ஆண்டவரை இன்னும் உடைய பிள்ளைகள் உடுத்திக் கொள்ளாத எந்தெந்த வஸ்திரங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தினரோ அந்த வஸ்திரங்களை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தரித்து
கொண்டவர்களாக, அந்த வஸ்திரங்களை உடுத்தி கொண்டவர்களாக ஆயத்தத்தோடு கூட காத்திருக்க முடியும் பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை கொடுங்க. பாடுகளின் வழியாய், துக்கத்தின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உடைய கிருபையை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன பாரங்களோடு, என்னென்ன வாஞ்சைகளோடு, விருப்பங்களோடு, இந்த நாளிலே எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த இடங்களிலே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படவும், அவருடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் நிறைவேற்றப்படவும், பரிசுத்த ஆவியானவரை செயலாக்கும் முடிய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வரட்டும். உம்முடைய வல்லமையை அனுப்பி கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக, இந்த தொலைக்காட்சியின் வழியாக தேவனுடைய வல்லமை ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிற வீடுகளிலே, உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலங்களிலே ஆண்டவரை கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமையான கிரியைகள் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நடைபெறட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய உமக்கு எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.